ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட இந்த vlog என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் டைட்டிலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் அப்படின்ட்டு. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ்ங்க. ஸோ நான் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஸ்கின்னுக்கு எக்ஸ்டர்னலாக என்னென்ன யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே நீங்கள் இன்டேக் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டேக் என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக நான் வந்து என் ஸ்கின்னை எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல பிம்பிள்ஸாக இருக்கும். இதெல்லாம் நல்ல பிம்பிள்ஸே இல்லை. ஆக்சுவலி வந்து பயங்கரமாக நான் குறைச்சிருக்கேன் என் பிம்பிள்ஸை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக ஃபேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ரொம்ப லைட்டாக தான் தெரியும். பட் ஆனால் இந்த சைடு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அந்த டார்க் ஸ்பாட் குறைக்கணும். ஆக்சுவலி வந்து இது வந்து என்னோடய 5% பிம்பிள்ஸ் தான். ஸோ அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு 100% இருக்கும்போது எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. நான் முடிஞ்சால் என்னோடய பழைய ஃபோட்டோவை தேடி எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்த பிம்பிள்ஸ் வந்து இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்கு நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்க, எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்க எல்லா ஸ்கின் கேர் கிளினிக்கும் நான் போயிட்டு அங்கே என் கல்யாண டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மாப்ரேஷன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். நிறைய சிட்டிங்ஸ் போய் பண்ணியிருக்கேன். கடைசியிலலாம் வெறுத்து போய் விட்டுட்டு யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி எனக்கு க்யூர் ஆச்சு. என்ன ரீசன்னால க்யூர் ஆச்சுன்னு என்னால் இன்னும் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோட ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஃபேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மண்டை உடச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஜூஸ் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னென்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் வச்சு ஜூஸ் பண்ணி அதை வந்து இதர் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஜூஸாக குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த அரைச்ச அந்த எக்ஸ்ட்ராக்டோடையே சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி குடிக்கிறது. இதுதான் வந்து ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து இன்னும் 3 இன்க்ரீடியன்ஸை சேர்த்துப்பேன். அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஸ்பின்னச்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாலக்கீரையும் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வாழைப்பழம் சேர்த்துப்பேன். ஸோ ஒரு வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துப்பேன். இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் வேரி ஆகும். ப்ளஸ் இதுவும் ஹெல்த்தி அப்படின்றதுனால ஆக்சுவலி ஸ்பினாச் கூட ஆரஞ்சு சேரும்போது அது அயன் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஆரஞ்சையும் சேர்த்துப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ஸ்மூத்தியோட இன்க்ரீடியன்ஸ். இதை இப்போது அரைச்சி எப்படி ஸ்மூத்தி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வாழைப்பழத்தை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயாக இருக்குது. உங்ககிட்ட நீங்கள் நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜூஸில். மற்றபடி வேறு இதுலேயும் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ பீட்ரூட்டோட அந்த டேஸ்ட் அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி கொடுக்கும் நல்லா. அடுத்தது ஸ்பினாச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாலக்கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு கை அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா போதும். இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இந்த மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அரைக்க உங்களுக்கு தண்ணி தேவைப்படும்போது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரைக்க ஆரஞ்சில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளியே விட கொஞ்சம் கிரைண்ட் ஆயிரும். இது வரைக்கும் கிரைண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இனிஷியலாகவே சேர்க்காதீங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இதோட குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை குடிச்சிட்டு வந்துடுறேன். மீசெல்லாம் வரும், கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி வந்து இதில் ஸ்வீட்னஸ் அதிகம் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 பனானா ஆட் பண்ணேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இல்லை வாழைப்பழமே நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ஒரு பனானா போட்டால் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அரைக்க தான் தெரியும். ஸோ நான் அரைக்கும் போது வேணும்னா ஒரு ஆரஞ்சு ஆட் பண்ணிப்பேன், இல்லை இன்னொரு பனானா ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரேஷியோவில் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தி வந்து என்ன டைமில் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 அந்த டைமில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் வந்து ஒரு 8:30 இல்லை 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க. இமீடியட்டாக வந்து ஸ்மூத்தி எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்மூத்தி எடுத்துகிட்டு அகெயின் ஒரு 1 hour இல்லை 1.5 hours கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். இது நல்லா இன்னும் டைஜஸ்ட் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஸ்பினச்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸ்பினச், கேரட் எல்லாமே வந்து கொஞ்சம் டைஜஷன் லேட் ஆகும். ஸோ அப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுனால அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வந்து சும்மா 1 inch பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆரஞ்சும் சேர்த்துக்கிட்டு லெமனும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் பனானாலாம் சேர்த்துக்கிட்டு கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி பீட்ரூட் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஹாஃபை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு அகைன் நாளைக்கு எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். அப்புறம் அதே மாதிரி தான் ஸ்பினாச்சும் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். டெய்லியும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஸ்பினாச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களால் டெய்லியுமே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாள் பீட்ரூட் இருக்காது, பொரியல் செஞ்சுருவோம். ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு சில நாள் வந்து ஸ்பினாச் வந்து நான் பொரியல் பண்ணிடுவேன். எப்பப்பெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்போல்லாம் வந்து ஸ்மூத்தி பண்ணிப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் மிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஃபேஸ் மிஸ்ட் வந்து ஆக்சுவலி டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன் நான். காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுலேருந்து ஈவினிங் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் த்ரூ அவுட் த டே எப்போல்லாம் ஃபேஸ் க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த ஃபேஸ் மிஸ்ட்டை ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க, நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே ட்ரை ஆகிக்கும். ஸோ அந்த ஃபேஸ் மிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஒரு பேனில் தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், அது சூடாகட்டும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஆரஞ்சோட பீல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2-3 நாளாக வந்து நான் எதுவுமே பண்ணல, அதாவது மிஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதனால் 2 நாளாக சாப்பிட்ட ஆரஞ்சு பீல் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணி இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபர்தராக வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து அதுக்குள்ளே போட்டுடலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ பீல் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு கையளவு பீல், அதாவது 2 ஆரஞ்சோட பீல் ஆட் பண்ணிங்கனாலே போதும். நான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சு ஒரு 20 minutes இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. ஆரஞ்சு பீலோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து வடிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு ஃபேஸ் மிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்கின்ல இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சுருங்க. சரி, அடுத்தது நம்ம இன்னொரு மிஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே கிராம்பு. தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கிராம்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா கொதித்து அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து தண்ணியில் கலந்து இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மூடி வச்சு 10 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே சிம்மில் வச்சு. கிராம்பை கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். கிராம்பில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 2 ஃபேஸ் மிஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதோட இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி தாங்க அடுத்த ஃபேஸ் மிஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது அப்படின்னா நேச்சுரலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி வரும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்றதுனால நான் ஜெல் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை வந்து இப்போது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த கப்பில் வந்து ஆலோவேரா ஜெல்லை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது கூட ரோஸ் வாட்டரும் உங்களுக்கு நல்ல கெமிக்கல் ஃப்ரீ ரோஸ் வாட்டர் கிடச்சிது அப்படின்னா அது வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து ஒரு நல்ல ஃபேஸ் மிஸ்ட் தான். நான் வந்து சம்டைம்ஸ் இது மேக் பண்ணல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை திறந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபேஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கும். ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த விட்டமின் இ ஆயிலும் வந்து நான் அமேசானில் வாங்கினது தான். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கடைசியாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னன்னா டிஸ்டில்டு வாட்டர். இதையும் சேர்த்துக்கிட்டு டிஸ்டில் வாட்டர் வந்து இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இந்த மிஸ்ட் பாட்டில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இதையும் வந்து க்ளீனான ஸ்கின்ல இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அதே அளவு உங்கள் பாடிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் பாடியை நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் ஃபேஸில் இருக்கிற உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாமே குறையும். ஸோ அதனால நீங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு சீட் டே இருந்தால் போதும். மற்ற நாள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீவ்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் மிஸ்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தாங்க. இந்த ஃபோட்டோலாம் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு கனவுல கூட நினச்சது இல்லைங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்த அந்த ஸ்டேஜில் எடுத்தது. கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது கல்யாணம் ஆன புதுசில் எடுத்ததுன்னு வைங்களேன்.
ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்கும். இப்படி இருந்த ஃபேஸ் தான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. எதுக்காக இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் நெறைய இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டைப் எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபேஸ் மிஸ்ட் வந்து நான் 3 ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த 3 ஃபேஸ் மிஸ்ட்டுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்கும்னு நம்புறேன். உங்க ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கு. அது வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து பெஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் இது வந்து ஆக்சுவலி ஆலோவேரா போட்டது வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கும். ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலோவேரா வந்து நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் இதை கேரி பண்ணிட்டு போகலாம். கேரி பண்ணிவிட்டு நீங்கள் டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் இன்னும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். தென் இது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆரஞ்சு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபேஸ்க்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரஞ்சோட பீல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இந்த 3 மிஸ்டேயும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.